ஆமா, கதிர்னு ஒருத்தரும் அவங்க பொண்டாட்டி இருந்தாங்க. டெய்லி என்கிட்ட தான் இளநீ வாங்குவாங்க. எத்தனை நாள் அவங்க இங்க இருந்தாங்க? அந்த அம்மா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். 32. சொல்லுங்க. எங்க இருக்கிற? அம்மா கடையில தாங்க இருக்கேன். நாங்க தான் வந்துட்டு இருக்கிறேன். கூட ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கு சொன்னாங்க. இன்னைக்கு மொக்க வாங்கிட்டு நிக்கறாங்கல்ல. ஏய், அதுல என்னடி நமக்கு சந்தோஷம்? பாவம் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க. ஏய், கோயில் வாசல்ல போய் எல்லாம் சொல்லக்கூடாது. எப்போ உன்னை பத்தி பேசிட்டே இருப்பார்ல, அதனால தெரிஞ்சிருக்கும். கரெக்டா சொன்ன சீதா. ஏங்க, எனக்கு இந்த கண்ணாடி ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கா. காலேஜ் மேட்டா. கனடால இருந்து வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்க அண்ணன் கூட அவர் ஏமாத்தின பொண்ணு கனடா போனதா தானே சொன்னாரு. இருக்கும்போது ஷோரா அப்படிதான் தோணுது. அப்ப இந்த கேடிதான் என் அப்பாவோட காசு. என்னது நீங்க பாட்டுக்கு வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் தான் கார் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, வெளில போங்க. அதான் சொல்லி இருந்தாங்களோ. ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் என்ன வார்த்தை பேசணுமோ அதை தான் பேசுறேன். ஆனா அவன்கிட்ட இருந்து நீ தானே எடுத்துருவோன்ன. அவன் பெரிய படிப்பெல்லாம் போன தடவை வந்தப்பவே மனோஜ் கிட்ட கொடுத்துட்டேன். நீ சொல்றது என்ன என்னால நம்பவே முடியல. இப்ப எனக்கு ஒண்ணு புரியுது. அப்போ அவன் ஆப்ஷன்ல வச்சு பேசினப்போ வட்டியோட 3 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கினான். உன் அண்ணனை விட அது எப்படிமா கடவுள் சும்மா விடுவாரு? இவ்வளவு பணத்தை ஏமாத்திட்டு போனோம்னா கண்டிப்பா காட்டி கொடுத்துருவாரு. 30 லட்சத்தை ஏமாந்துட்டு வந்தாங்களே, அதை கத்துக்க சொல்றீங்களா? ஏய், அது என்ன